வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். லாங் கேப்புக்கு அப்புறம் நம்ம ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனலில் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை எப்படி கரெக்டாக சொல்ல முடியுமோ அதை நானும் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம ஏற்கனவே நான் வந்து ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ ப்ரிப்பரேஷன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மீட் அட் அ பாயிண்ட். ரெகுலராக என்னை ஃபாலோ பண்ணுறவங்க இந்த கோட் வந்து ஒரு மந்திரம் மாதிரி நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ திரும்ப நியூ வியூவர்ஸ்க்காகவும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் சொல்கிறேன். ப்ரிப்பரேஷன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மீட் அட் அ பாயிண்ட் தட் இஸ் கால்டு லக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. எக்ஸாமில் நம்ம ஜெயிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க உனக்கு லக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் 4-5 எக்ஸாம்பிள் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னா எல்லாரும் சொல்றது லக் தான். நம்மளோட ப்ரிப்பரேஷனை கண்டிப்பா யாரும் பார்க்க மாட்டாங்க. பட் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்றது, நீங்க நோட்டிஃபிகேஷன், சிலபஸ், டேட் ஆஃப் எக்ஸாம், டென்டேட்டிவ் எக்ஸாம், ஆனுவல் பிளானர், இல்ல எந்த எக்ஸாம் எழுதலாம், இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு ஃபீல்டை செலக்ட் பண்ணிட்டோம். we have to choose, already chose the field. ஸோ அந்த ஃபீல்டில் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டெஃபினட்டாக நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. ஸோ கீப் ஆன் ப்ரிப்பேரிங். அதுதான் இன்னைக்கு மோட்டிவேஷன். நீங்கள் என்ன எக்ஸாம் வேணால் எழுதலாம். நீங்கள் வந்து பிஹெச்டி பாஸ் பண்ணிவிட்டு நெட் செட் எழுதி கையில் வச்சிட்டு இருக்கலாம். இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு எக்ஸாமுக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஎன்டெட் பிஜிடிஆர்பிக்கு ஆனுவல் பிளானர் சொல்லியிருக்காங்க. வேகன்சி பத்தாதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுதோ இல்லையோ உங்களோட ஒரு போஸ்டிங்க்கு கண்டிப்பா காம்படிட்டரா நீங்க மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற தாட் இருக்கணும். ஸோ டிஎன்டெட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ முன்னாடிலாம் எல்லாருமே அப்படியே வர்றது, அப்படியே லம்பா வந்து போட்டி போடுறதை இப்போ எலிஜிபிலிட்டிங்கிற ஒரு விஷயத்த வச்சு ஃபில்டர் பண்றாங்க. ஸோ அந்த எலிஜிபிள் போதும் நீங்க டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டா டீச்சராக எலிஜிபிள் இல்லை. ஸோ எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் பண்ணா மட்டும்தான் டீச்சர். ஸோ எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அடுத்து டிஎன் டெட்டுக்கு வரப்போகுது. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. நம்ம சூஸ் பண்ண ஃபீல்டில் என்ன தேவையோ அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது டெஃபினட்டா யூ ஆர் த லக்கியஸ்ட் பர்சனாக இருப்பீங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. அந்த மாதிரி ஒரு லக்கி பர்சன் தான் நான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் தோஸ் ஹூ ஆர் ப்ரிப்பேர் ஃபார் எனி எக்ஸாம். சப்போர்ட் பண்ணுங்க கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் சேனலை. நிறைய மோட்டிவேஷனல் வீடியோவாக இருக்கட்டும், நிறைய சப்ஜெக்ட் ரிலேட்டட் வீடியோவாக இருக்கட்டும், நியூ இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான கருத்துக்கள் மற்றும் ஃபேக்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.